friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு 46 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் பத்தி பார்க்க போறோம். பெரிய சைஸ் ப்ளவுஸ்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் அப்படினு கேட்டிங்கனா ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கு இல்லீங்களா, அதாவது சேலையில ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும். அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் சரியா இருக்கும், பட் ஸ்லீவ் மட்டும் நமக்கு கொஞ்சம் பத்தாம இருக்கும். ஆக அதுல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஜாயினிங் ப்ளவுஸ் வந்து சிலருக்கு விருப்பம் இருக்காது போடுறதுக்கு, சரிங்களா? அது மாதிரி விருப்பம் இல்லாதவங்க இது மாதிரி பீஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் அல்லது 1 மீட்டர் 10 பாயிண்ட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்பொழுது ஸ்லீவில் வந்து ஜாயின் பண்ண தேவையே இல்லை, சரிங்களா? ஃப்ரீயாக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம 46 சைஸ் ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக எப்பவும் போல மெட்டீரியலை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் இது மாதிரி ஓப்பன் சைடு இருக்கும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பகுதி ரெண்டும் இது மாதிரி ஓப்பனில் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். நார்மலாக எப்பவும் போல் ஒரு ஸ்கேல் அளவு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ரா எஜ்ஜில் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி லைட்டாக முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. இந்த பிசுறுகளை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இது வந்து பேக் சைடு ஃபோல்டிங்காக 1.5 இன்ச்சில் இது மாதிரி ஸ்கேலில் லைன் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், ப்ளவுஸினுடைய சரியான ஹைட் அப்படின்னு பார்த்தா 14.25, சரிங்களா? 14.25 அப்படிங்கிறது சரியான அளவு. 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக தேவைப்படும். ஆக 14.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் 14.25 இன்ச் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக் விட்த்து, சரிங்களா? நெக் விட்த் அப்படிங்கிறது நான் 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங்லேருந்து 2.25 இன்ச், சரிங்களா? 3 இன்ச்சுக்கும் 1/4 இன்ச் கம்மியாக 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஷோல்டரோட அகலம் அப்படின்னு பார்த்தா 3.25 இன்ச்சு. சரியான அளவு 3.25. அதுக்கு மேலே தையலுக்காக 3/4 இன்ச் தேவைப்படும். நெக்லைனுக்கு 1/4 இன்ச்சும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், சரிங்களா? அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ப்ளஸ் தையலுக்காக சேர்த்து 4 இன்ச், சரிங்களா? இப்போ ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது நெக் விட்த்து ப்ளஸ் ஷோல்டர், சரிங்களா? இப்போ டோட்டலாக பாருங்கள், ஹாஃப் ஷோல்டர் அதாவது நெக் விட்த்தும் ஷோல்டரும் ப்ளஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஹாஃப் ஷோல்டர். ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 6.25 இன்ச் வருது. அந்த 6.25 இன்ச்சை கொஞ்சம் தூரம் தள்ளி கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் லென்த் அப்படிங்கிறது 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. அல்லது சிடி வச்சு நீங்கள் ட்ரா பண்ணலாம். அப்படி சிடியும் இல்லை ஸ்கேலும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இந்த எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர்லேருந்து நம்ம 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2.25, இந்த சைடில் 2.25 இன்ச் மார்க் பண்ணி இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச், சரிங்களா? கிராஸ் வைஸில் 1 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது இந்த வளைவுகள் வந்து நேராக வந்துடும், சரிங்களா? கரெக்டாக ஆர்ம் ரவுண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது மாதிரியும் நீங்கள் வந்து ஆர்ம் ரவுண்டு ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 11.5 இன்ச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 46 இன்ச்சு. 46 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும் பொழுது 11.5 இன்ச் கிடைக்கும், சரிங்களா? அப்போ 11.5 இன்ச்சு இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக இந்த சைடில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணலாம், 1.5 இன்ச்சு மார்க் பண்ணலாம். இது நம்மளோட விருப்பம். அதே போல் இந்த சைட்லேயும் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 11.5 இன்ச் மார்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்டு சரியான அளவு. அடுத்தது 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பேக் நெக் வந்து மார்க் பண்ணோம். பேக் நெக் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம், சரிங்களா? 8.5 இன்ச்சிலேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் மார்க் பண்ணலாம். குறைவாக வேணும் அப்படின்னாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் நான் 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அகலம் மார்க் பண்ணணும். நம்ம பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் வந்து கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். அதே 2.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்து நம்ம
டேப் வச்சு பார்க்கும்பொழுது 2.25 இன்ச் இருக்குது சரிங்களா. அப்போ 2.25 இன்ச் போதுமானது. இது நம்ம யூ நெக் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணலாம். பட் நான் பா நெக் வந்து ட்ரா பண்ண போகிறேன் சரிங்களா. அதனால் கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். தேவைப்பட்டால் இந்த சைடு மார்க் பண்ணலாம். பட் ஆனால் இந்த சைடு பா நெக் வந்து மார்க் பண்ணக்கூடாது சரிங்களா. நான் சரியான அளவு அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ம் ரவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக, இந்த இடத்துல நம்ம ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க. ஆர்ம் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். 9.25 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படுது. எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். சரியா பாருங்கள், 9.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது சரிங்களா. நம்ம ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது பெரிய மைனஸ் கிடையாது. பட் 1/4 இன்ச் 1/2 இன்ச் அப்படின்னா நம்ம ஆர்ம் லென்த்தை வந்து குறைச்சி மார்க் பண்ணிக்கணும். 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. உங்களுக்கு அதிகமாக ஆர்ம் ரவுண்டு வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆர்ம் லென்த்தை ஒரு 1/4 இன்ச் குறைச்சிக்கோங்க. 5.25 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா சரியாக உங்களுக்கு 9.25 இன்ச் கிடைக்கும் சரிங்களா. இப்போ நம்ம பானைக்கில் எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். பேக் பார்ட்டை இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடுங்க. ஃபோல்டிங் லைன் வந்து நம்ம ஃபோல்டு பண்ண வேண்டிய லைனில் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. மீதம் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர், நெக்ஸ்ட்டு நெக் லைன், அடுத்து ஆம்கோல் ரவுண்டு, அடுத்து சைடு உயரம், ஃபைனலாக ஃபோல்டிங் சைடு டோட்டலாக மார்க் பண்ணிட்டோம். பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துடலாம். இந்த ஷோல்டரோட லைனில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், நம்ம ஃபோல்டிங் சைடில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த லைனை இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. 2 இடத்துல அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. யூ நெக் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டு சரிங்களா, முன் உயரம் சரிங்களா. முன் உயரம் அப்படிங்கிறது 12.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியான அளவு அப்படிங்கிறது 11.5 இன்ச்சு. பட்டி ஜாயிண்டிங்காக 1/2 இன்ச்சு. ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக 1/2 இன்ச் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 12.5 இப்போ ஒரு 1/2 இன்ச் சரிங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல அதே போல் 13 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் லென்த் வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களோட ஹைட்டை பொறுத்து தான் நம்ம ஃப்ரண்ட் ஹைட் வந்து மார்க் பண்ண முடியும். முன் உயரம் அப்படிங்கிறது அவங்க ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 12.5 இன்ச் போதுமானது. அவங்க தேவைப்பட்டால் மட்டும் 13 இன்ச் கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் 13 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுவே ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அவங்களுக்கு 13.5 இன்ச் வரைக்குமே வந்து மார்க் பண்ணலாம் சரிங்களா. அவங்க ஹைட்டை பொறுத்து தான் நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட்டை வந்து மார்க் பண்ண முடியும். பாருங்க, இப்போ செகண்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து 1.5 இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லையும் 1.5 இன்ச் வந்து நம்ம மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கிராஸினுடைய அளவு இந்த மார்க்கிங்லேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ 2 மார்க்கிங்கையும் இது மாதிரி ஜாயின் பண்ணி இந்த 2 மார்க்கிங் இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் டெப்த் வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் டெப்த் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணிக்கலாம்.
இந்த 2 மார்க்கிங்க்கு நம்ம ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் பிடிக்க வேண்டிய மார்க்கிங். நெக்ஸ்ட்டு ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த பதிவில் 46 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் பற்றி பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட்டி அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு வீடியோவோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.